வெல்கம் டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய மெட்ரோ சிட்டி, அதை விட்டுட்டு ஏதோ காட்டுக்குள்ளார நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்க. ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பெரிய மெட்ரோ சிட்டி தான். இங்க ரொம்ப பழமை வாய்ந்த சிறப்புகள் கொண்ட கோவில்களும் நிறைய ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸும் இருக்குது. அதுல ஒன் டே ட்ரிப்பா எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு தான் இங்க வந்திருக்கிறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னு கூட்டுக்காரு, இந்த கோடை காலத்துல கொளுத்துற வெயில கோயம்புத்தூர் வந்து சுத்தி காட்டுறோன்னு எல்லாரும் நம்மள வைய மாட்டாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க கண்ணு, ஊட்டி வரைக்கும் ஒரு வேலையா வந்தவங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூரையும் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு. அதுக்காக ஊட்டி வரும்போதுதான் நம்ம கோயம்புத்தூர் வந்து பாக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா கூட ஒரு எட்டு ஜாலியா இந்த வீக்கெண்ட் ட்ரிப்பா கோயம்புத்தூருக்கு வரலாம். இந்த கோயம்புத்தூர்ல ஒன் டே சுத்தி பாக்குற மாதிரி நிறைய லொகேஷன்ஸ் இருக்குது. லைக் மருதமலை முருகர் கோவில் இருக்கு, சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அண்ட் ஈஷா யோகா சென்டர், இன்னும் நிறையவே. நாங்க ஊட்டில 2 night 3 daysனு செம்ம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இப்ப அடுத்ததா கோயம்புத்தூரை சுத்தி பார்க்க ஏர்லி மார்னிங் ஊட்டில இருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் டைம் சரியா 5 மணி ஆகுதுங்க. நாங்க ஊட்டில இருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போக பஸ் ஏறதான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். வாங்க. ஹாய்ங்க, நாங்க இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறோமே. இங்க இருந்து ஒரு லோக்கல் பஸ் ஏறி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போறோம். இங்க இருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்னு, மேக்சிமம் கோயம்புத்தூருக்கு ஒன் டே ட்ரிப்பா வரவங்க ட்ரெயின்ல தான் வருவாங்களே. ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே நாங்க கைட் பண்ணாதான் உங்களுக்கும் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவதான் நாங்க ஊட்டில இருந்து வந்திருக்கிறோங்க. ஏகப்பட்ட லக்கேஜஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கிளாக் ரூம்ல வச்சாதான் எங்களால நிம்மதியா சுத்தி பார்க்க முடியுமே. வாங்க நம்ம இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஏறலாம். அதோ அங்க இருக்கிறது தான் காந்திபுரம் ஆஃபீஸியல் பஸ் ஸ்டாண்ட். அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா இதான் தெரியுது இல்லையா, இதுதான் டவுன் பஸ் ஸ்டாண்ட். டைம் சரியா 9 மணி ஆகுதுங்க. நாங்க இப்ப கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். நாங்க ஊட்டில இருந்து கோயம்புத்தூர் வந்ததாலதான் இவ்வளோ லேட் ஆச்சு. இதுவே நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடலாம். எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே இங்க இருக்கிற கிளாக் ரூம்லயே வச்சுட்டோம். இதுக்கு அடுத்துதான் நாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கிருந்து உக்கடம் போய் உக்கடத்துல இருந்து பஸ் ஏறி சிறுவாணி, அதாங்க கோவை குற்றாலத்துக்கு தான் போக போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நடந்து போனோம் அப்படின்னா லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம அதுல ஏறி உக்கடம் பஸ் ஸ்டாப்க்கு போகலாம். புதுசா ஒரு இடத்துக்கு ட்ரிப் போறோம்னா நம்ம போற இடத்தோட ரூட்டை பத்தி ஒருத்தருக்கு 4 பேர்கிட்டயாவது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லனா எங்களை மாதிரி தேவையில்லாத அலைச்சல் தான் மிச்சமே. கோவை குற்றாலம் போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லயே நமக்கு பஸ் வருங்களாம். இது தெரியாம உக்கடம் வரைக்கும் போகணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொன்னதால நாங்களும் உக்கடம் பஸ் ஏறிட்டோங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏறின பஸ்ஸோட கண்டக்டர் சொன்னாரு, நீங்க அதுக்கு உக்கடம் போக தேவையில்ல, டவுன் ஹால்ல இறங்கி பஸ் மாறிக்கலாம் அப்படின்னு. சோ அதனால இப்ப நாங்க டவுன் ஹால் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவை குற்றாலத்துக்கு காந்திபுரத்துல இருந்து கிளம்புற பஸ் நம்பர் 59, அதாவது சாடிவாயில் போற பஸ்ல தான் ஏறணுமே. அண்ட் இந்த பஸ் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் வருது. என்ன ஒண்ணு, ½ an hourக்கு ஒரு பஸ் தான் கிடைக்குது. கோவை குற்றாலத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்சுவலா பஸ் ஏறினதுல இருந்து பயங்கர ஸ்லோங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட டிராபிக், முகூர்த்த நாள் போல இருக்கு. பயங்கர ஸ்லோவா வந்து அட்லாஸ்ட் இங்க இறங்குறதுக்கே ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகிடுச்சு. நாங்க கோவை குற்றாலம் ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுற அந்த ஒரு புளிய மரம் தெரியுதா, அது கிட்டதான் இறக்கி விடுவாங்க. நீங்க ஒரு ஆத்து பாலத்தை கடந்து இங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு உங்களுக்கான டிக்கெட்ஸ் எடுத்துக்கணும்.
டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 250ல இருந்து 300 மீட்டர் நம்ம வந்து பை வாக் போகலாம். இதே நீங்க ஓன் வெஹிக்கிள் வரீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் அவ்வளவு தூரம் மட்டும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடைய வேன் வரும், நம்ம அதுலதான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோவை குற்றாலத்துக்கு டிக்கெட் ஃபேரா பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. சரி வாங்க கோவை குற்றாலத்துக்கு போகலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. கரெக்டா கார் பார்க்கிங், வெஹிக்கிள் பார்க்கிங் கிட்ட ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆண்டி வெளிய ஒன்னு போய் பார்த்தேன். ஓ பஸ் ஏற பாயிண்ட் பஸ். 2 வீலருக்கு தனியா ஒரு பார்க்கிங் வச்சிருக்காங்க, 4 வீலர்ஸ்க்குலாம் தனி பார்க்கிங். செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சாச்சு. நம்ம இந்த 300 மீட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம பேக் ஒரு வாட்டி இவங்க செக் பண்ணுறாங்க. உள்ள ஈட்டபிள்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பாலித்தீன் ஷீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கிறோமான்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கிறாங்க. அது இருந்துச்சுன்னா த்ரோ பண்ணிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க சாப்பிட்ற மாதிரியான பொருட்களை. இந்த எங்களுக்கான ஃபாரஸ்ட் வண்டியும் வந்துடுச்சு. நாம் இப்போ அதில் தான் ஏறி போக போகிறோம். இத்தனை பேருக்கு அது பத்துமா? போகிறதுக்கு சுமார் 900 மீட்டர் நடந்து போகணும். வேனை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட 900 மீட்டர் நம்ம நடந்து தாங்க போகணும். இங்கே உங்களுக்கு குளிக்கிறதுக்காக சப்போஸ் நீங்க எதுவும் என்ன சொல்றது, அந்த டவல் இந்த மாதிரிலாம் கொண்டு வரல அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர் கிட்டவே விற்கிறாங்க. ஆனா ஃபுட்டுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இங்க ஃபுட்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி இந்த வியூஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளார எருவா மாட்டின வாங்க போற இடத்துக்கு போறோம். செம அடர்ந்த காடு, தேக்கு மரங்களால சூழப்பட்டு இருக்கிற என்ன சொல்றது, சுத்தி வெயில் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு இதுக்குள்ள தெரியல. ஐயோ சொல்லி முடிக்கல, வெயில் அடிக்குது. அட்லாஸ்ட் நாங்க கோவை குற்றாலம்னு சொல்லப்படுற சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிட்டோங்க. 2 ஸ்டெப்பா பாயிற இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப உயரமான மலையிலிருந்து மனிதனுடைய காலடி தடமே படாத பாயிற இந்த தண்ணில மூலிகை தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. சோ அதனால மக்கள் இங்க ரொம்பவே குதூகலமா இந்த நீர்வீழ்ச்சியில வந்து குளிக்கிறாங்க. வாங்க நம்மளும் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி வரும்னு சொல்லிட்டு. பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம் தெரியுமா? எங்க வீட்டு பெரியவங்களை வேற கூட்டிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். இப்ப வந்து இந்த தண்ணியில கால் வைக்கிறப்போ நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் புஷ்ன்னு ஆயிடுச்சு. இப்ப ஜாலியா தண்ணியில குளிக்க போறோம்.
ஃபாரஸ்ட் வேன் ஏறி பஸ் ஸ்டாப் போறோம். ஓகே, வாங்க சூப்பர். போலாம். நாங்க அடுத்ததா போக வேண்டிய ஈஷாக்கு பஸ்லயே போயிடலான்னு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல அங்க டிராப்புக்கு வந்த ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும், நான் ஈஷால டிராப் பண்றேன்னு சொன்னாரு. நாங்க இந்த ஈஷாவையும் பார்த்துட்டு அடுத்ததா மருதமலைக்கு வேற போகணும். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு அந்த டாக்ஸில ஏறி இப்ப போய்கிட்டே இருக்கோம். இந்த ஈஷாக்கு காந்திபுரத்துல இருந்து நிறையவே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுவே இந்த கோவை குற்றாலம்னு சொல்லப்படுற சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இந்த ஈஷாக்கு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி சுமார் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இருட்டு பள்ளம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து ஈஷாக்கு பஸ் ஏறலாம். சுமார் ½ an hour டிராவல்ல இந்த கோயம்புத்தூர்லயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் ஆன ஈஷா யோகா சென்டருக்கு ரீச் ஆயிட்டோம். நாங்க இப்போ ஈஷா யோகா சென்டருக்கு தாங்க வந்திருக்கிறோமே. இங்க இந்த பிரம்மாண்டமான ஆதியோகி சிலை தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸே. நாங்க வந்திருக்கிற டைம்ல இங்க தமிழ் தெம்பு அப்படிங்கிற ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது. இங்க நம்ம தமிழ் மரபு சார்ந்த நாட்டு மாட்டு சந்தை வச்சிருக்கிறாங்க, நிறைய கலை நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்களை இங்க சந்தைப்படுத்தவும் செய்யறாங்க. முதல்ல இந்த ஆதியோகியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிங்க பைரவி தியான லிங்கத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த ஆதியோகி சிலையை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனாதான் ஈஷா யோகா சென்டரே வரும். இந்த யோகா சென்டர் வெள்ளையங்கிரி மலையோடைய அடிவாரத்துல அமைஞ்சிருக்குது. போற வழியெல்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க. இங்கதான் எங்களுடைய லஞ்சையும் முடிச்சோமே. லஞ்சை முடிச்சிட்டு பொறுமையா எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா இந்த யோகா சென்டரோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே நம்மளோட மொபைல் போன்ஸ் எல்லாம் லாக்கர்ல வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்களாலையும் இந்த யோகா சென்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. இந்த யோகா சென்டருக்குள்ளார தியான லிங்கம், லிங்க பைரவின்னு மட்டும் இல்லாம சூரிய குண்டம், சந்திர குண்டம்னு 2 குளங்களும் இருக்குது. அண்ட் இந்த ஈஷா யோகா சென்டர்ல நம்ம போய் ஸ்டே கூட பண்ணிக்கலாம். அதுக்கு cottage.isha.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரூம்ஸை நீங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க நைட் 7:30 மணிக்கு லைட்டிங் ஷோவும் கண்டக்ட் பண்றாங்க. பட் எங்களுக்கு ஆல்ரெடியே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சோ லைட்டிங் ஷோவை ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறதாங்க பார்க்கணும். ஈஷா யோகா மையத்தை ரொம்பவே திருப்தியா சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து பஸ் மூலமா நாங்க காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பொடிநடையா நாங்க இப்போ டவுன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம அப்ப முருகனை பார்க்கலன்னா எப்படி? நாங்க அடுத்ததா போக போற இடம் மருதமலைக்கு தாங்க. அதுக்கு இந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர 70 நம்பர் பஸ் தான் பிடிக்கணும்னு சொன்னாங்க. வாங்க போலாம். நாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கும் போது சொன்னாங்க, இந்த காந்திபுரத்துல இருந்து மருதமலைக்கு போறதுக்கு நிறைய பஸ் எல்லாம் கிடையாது, அதுக்கு நீங்க வடவள்ளிக்கு போங்க, அங்கதான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காந்திபுரத்துல பார்த்தா ஏகப்பட்ட 70 நம்பர் பஸ் இருக்குதுங்க. வாங்க, டிரைவரும் வெயிட்டிங், சீக்கிரமா போலாம். ஆக்சுவலா கோயம்புத்தூருக்கு 1 டே ட்ரிப்புக்காக நாங்க பிளான் பண்ணி வந்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த பஸ் ரூட்டுக்காக நாங்க விசாரிச்ச ஆட்கள் தான் தப்பு. கார்ல வரவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. கூகுள் மேப்பை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி பஸ்ல போறவங்களுக்கு தகவல்கள் ரொம்பவே முக்கியம். அது சரியான தகவலா கிடைக்காததால தான் நிறைய இடத்துல இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், வழி கேட்டு உங்ககிட்ட யாராவது விசாரிச்சாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. சும்மா குத்து மதிப்பா சொல்லி சுத்தல்ல விடாதீங்க.
டைம் சரியா 4:15 ஆகுதுங்க. நாங்க இப்ப மருதமலை போறதுக்காக ஒரு டவுன் பஸ் பிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம். இந்த டவுன் பஸ்ங்கிறதால லேடிஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ அண்ட் இவங்க 3 பேருக்கு மட்டும்தான். ஒரு ஆளுக்கு 12 ரூபாய் வீதம், 3 பேருக்கு 36 ரூபான்னு டிக்கெட் வாங்கிருக்கோம். சுமார் ஒரு 45 நிமிஷம் பயணத்துல நாம இப்போ மருதமலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோங்க. இங்க ஜஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எவ்வளவு தூரம் பார்க்கலாம். இங்க நம்ம நடந்து போற பாதையிலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. நம்ம அழகா வேடிக்கை பார்த்துட்டே நடக்கலாம் களைப்பு தெரியாம. இந்த மருதமலை கோவிலுக்கு நம்ம 2 வழியா போகலாங்க. ஒண்ணு படிக்கட்டுகள் மூலயமா போகலாம். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 600 படிக்கட்டுகள் ஏறணும். 600 படிக்கட்டுகள் ஏறணுமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுதான் இந்த பஸ் ரூட். இந்த ஆர்ச்ல உங்களுக்கு பஸ்ஸும் அவைலபிள்ல இருக்குது. அதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நீங்க பஸ் மூலயமா கூட மருதமலை சன்னதிக்கு போகலாம். நாங்க 2 பேர் மட்டும் இப்ப படிக்கட்டு மூலயமா நடந்து போக போறோம். எங்க குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு பஸ்ல அலோவ் பண்ணிருக்கிறோம். டைம் வேற 5 மணி ஆக போகுது. 5 மணியோட இந்த படிக்கட்டுகள் வழியா போறதுக்கு தடை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ளார நம்ம அங்க போய் ஆகணும். வாங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவு வாயில் மருதமலை. இதுதாங்க நம்ம படிக்கட்டு ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ். இது சரியா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் கம்மியாவே தான் இருக்குமே. நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்க ஸ்டாண்டும் இருக்குது. அதுல போய் முதல்ல வச்சுட்டு இப்ப எனக்கு மூச்சு வாங்குது. நான் எப்படி ஏற போற தெரியல. முருகா நீதான் எனக்கு சக்தி கொடுக்கணும். சரி வாங்க என் கூட நீங்களும் மருதமலைக்கு. இந்த அடிவாரத்துல இருந்து நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த தான் தோன்றி விநாயகர் கோவில தாங்க. இந்த ஸ்டெப்ஸும் ஒன்றும் சொல்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இந்த பாருங்க கொஞ்சம் தூரம் ஃபிளாட் வருது அண்ட் லைட்டாக இப்படி கால் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சிரமப்பட்டுலாம் வர வேண்டாம். கண்டிப்பா வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வரலாம் ஸ்டெப்ஸ் வழியாவே. சப்போஸ் ரொம்ப வெயில் டைம்ல நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பாருங்க நடுவுல இந்த மாதிரி வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதுல நடக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு கால் எதுவும் சுடாது. அண்ட் அதே மாதிரி அங்கங்க இலைப்பாடுறதுக்கு சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளார உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட நடக்கலாம். என்னை சுத்தி நிறைய மயிலோட சத்தம் கேக்குது. இந்த வீடியோல உங்களுக்கு அது கிளியரா கேக்குதா தெரியல. பட் அது லைவா எனக்கு கேக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏதோ என்ன வெல்கம் பண்ற மாதிரி நானா நினைச்சுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? போயிட்டு மாதிரி உட்காரணும். கிட்டத்தட்ட 300 படிக்கட்டுகள் ஏறியாச்சு சக்சஸ்ஃபுல்லா. இன்னும் ஒரு 300 படிக்கட்டு தான் ஏறிடலாம். வாங்க. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த மருதமலை தான் 7ஆம் படை வீடா கருதப்படுது. இங்க இருக்கிற முருகரை சுப்பிரமணிய சுவாமி தண்டாயுதபாணின்னு அழைக்கிறாங்க. மருத மரங்கள் நிறைய இருக்கிற மலை அப்படிங்கறதுனாலதான் இந்த மலைக்கு மருதமலைன்னு பேர் வந்ததாகவும் அதனாலதான் இந்த முருகனை மருதாச்சலமூர்த்தின்னு அழைக்கிறாங்களாம். முடிச்சிட்டோம். சுமார் 330 படிக்கட்டுகளை தாண்டும் போது நமக்கு இங்க இடும்பன் சன்னதி வரும். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு மேற்கொண்டு நடக்கலாம்.
கிட்டத்தட்ட 400வது படிக்கட்டு கிராஸ் பண்ணும்போது மெயின் ரோடும் இந்த படிக்கட்டுகளும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இவ்வளவு நல்லா இருக்குல்ல. 2 வீலர்லாம் போறாங்க. இன்னும் கோயிலுக்கு போறதுக்கு ஜஸ்ட் 200 படிக்கட்டுகள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். சரியா 500 படிக்கட்டுகள் கடந்ததும் எங்களுக்கு ராஜகோபுரம் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 100 படிக்கட்டுகள் தாங்க. வாங்க போகலாம். சரியா 500 படிக்கட்டுகள் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ராஜகோபுரம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் தான் பஸ் வந்து இங்க எல்லாரும் இறக்கி விடுற டிராப் பாயிண்ட். இங்க இருந்து நீங்க நடந்து வந்தாலும் சரி, இல்ல பஸ் மூலியமா வந்தாலோ, இல்ல வேற ஏதாவது வெஹிக்கிள் மூலியமா வந்தாலும் மேற்கொண்டு ஒரு 100 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்க தான் செய்யணுமே, வேற ஆப்ஷனே கிடையாது. வாங்க. அந்த சைடு இருக்கிறாரு. இது பொது தரிசனம் போற வழி. நம்ம அங்கதான் போக போறோம். இடம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல போட்டோ வீடியோ வேணும்னு சொல்றாங்க அங்க நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என் கூடவே அப்படியே கோவில பாத்துட்டு எனக்கு பின்னாடி இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பழைய மூலஸ்தானங்க. இங்க இருக்கிற முருகரை தான் இப்ப புதுசா கட்டி இருக்கிற இந்த சன்னதிக்குள்ளார வச்சிருக்கிறாங்களாம். இதுக்கு பக்கத்துல உங்களுக்கு பாம்பாட்டி சித்தருடைய குகை கோயிலுக்கு போறதுக்கான வழி இருக்குது. நம்ம அடுத்தது அங்கதான் போக போறோம். பார்க்க முடியாதா? சும்மாவது போய் பார்த்துட்டு வரலாம்ல. இல்ல இந்த குகை கோயில அடைச்சிட்டாங்களா? சரி, நம்ம இங்க இருந்தே அவரை வணங்கிப்போம். ஏகப்பட்ட கியூ நிக்குதுங்க. சாமியா தரிசனம் பாருங்க. அடுத்ததான் அவர்கிட்ட உட்காந்துட்டான். பஸ் இத்தனை பேருக்கும் கூட்டிட்டு தானே கீழே இறங்கணும். நம்மள இங்க விடவே மாட்டாங்க. பயப்பட அவ்வளவுதான். மருதமலை சுவாமிய திருப்தியா தரிசனம் பண்ணியாச்சு. இனி இங்க இருந்து பஸ் மூலியமா தான் நம்ம கீழே போக போறோமே. அதுக்கு அனுமார்வாள் மாதிரி அவ்வளவு பெரிய கியூ நிக்குதுங்க. போய் நம்ம லைன் பிடிக்கணும். வாங்க வாங்க.
டைம் வந்து சரியா 8 மணி ஆகுது. இந்த டைமுக்கெல்லாம் நம்ம ஈவினிங் படி ஏறி போனோம் இல்லைங்களா, அந்த வழியாக திரும்ப இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பஸ் மூலயமா தான் நம்ம கீழே இறங்கி போகணுமே. ஆனால் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிற்கிது கியூ பாட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிது. ஸோ அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் இங்கே இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இறங்கிடலான்னே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் இது உங்களுக்கு சேஃப் கிடையாது, பட் ஒரு குரூப்பாக கொஞ்சம் பேர் இறங்கி போனாங்க, அதனால் சொல்லிட்டு தான் நாங்களும் நம்பி இறங்குறோம். தனியாக வர வந்துச்சுன்னா அது கஷ்டம். ஓகேவா, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆமாம் இந்த ஐயையோ ஒரு லெவல் வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரீட் லைட் கூட இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஜிலோன்னு இருக்குது. இதோட மொபைல் டார்ச் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்க போகிறோமே. ஸோ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியல. ஆக்சுவலாக நான் கேமராவை தான் பார்க்குறேன்னான்னு கூட எனக்கு தெரியல. போகலாமா, ரொம்ப நேரம் இங்கே நிற்கிறதே எனக்கு பயமாக தான் இருக்குது. யானை வந்து இங்கே நிறைய யானை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு பிள்ளையார் பிடிக்கும், ஆனால் எதுவும் சோதிக்கக்கூடாது. வாங்க போகலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கு இந்த டைமுக்கு இதே இடத்துல யானை வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, யானை வந்து இந்த இடத்துல சாணி போட்டிருக்குது. எனக்கு பயமா இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் சேஃபா வீட்டுக்கு போகணும். முருகா, வாங்க 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 வாங்கப்பா. ஹாய், ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ ரொம்பவே சேஃபாக நாங்கள் இறங்கி வந்தாச்சுங்க. பட் இந்த கேட் வந்து பூட்டி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இல்லீகல் தான், தப்பு தான், இப்படி வரக்கூடாது. ஆனால் இதுக்கு ஒரு சைடில் ஒரு வழி ஒன்று, சின்னதாக ஒரு காட்டு வழியில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ அதில் இறங்கி தான் அந்த சைடு வர போகிறோமே. அப்படியா, சரி, ஓகே. ஓ, இங்கே ஒரு செப்பல் கவுண்டர் இருக்கும். ஸோ நம்ம இந்த கீழே லைட்டாக அந்த காட்டுக்குள்ளார லைட்டாக இறங்கி அந்த செப்பல் கவுண்டரை சுற்றி வந்தாலே நம்ம வெளியில் வந்துடலாம். நான் உங்களை வெளியில் வந்துட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப தப்பு. நாங்கள் ஏதோ எங்கள் லக்கில் சேஃபாக வந்துட்டோம். பட் நீங்கள் அது எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஸோ பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட க்யூ நின்றுச்சா. ஸோ அதனால் நாங்கள் நடந்தே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ரிஸ்க் எடுத்துட்டோம். சாரி. ஓகே, நம்ம அடுத்ததான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறலாம். நாங்க மருதமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி காந்திபுரம் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் மூலமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எங்க லக்கேஜஸ் எல்லாம் கிளாக் ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். இது ஜஸ்ட் 1 டே பிளானுங்கிறதால எங்களால இவ்வளவுதான் கவர் பண்ண முடிஞ்சதே. கோயம்புத்தூர்ல வேற ஏதாவது பெஸ்டான டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதையும் போய் சுத்தி பார்த்துட்டு வீடியோ போடுறோம். நீங்களும் இந்த கோயம்புத்தூருக்கு 1 டே ட்ரிப்பா பிளான் பண்ணி வரீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா? ட்ரெயின் ஃபேரா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு 325 ரூபாய், ரிட்டர்ன் வரதுக்கு இன்னொரு 325 ரூபாய். சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி ஒரு ஆளுக்கு 60 ரூபாய். அண்ட் இன்னைக்கு ஃபுல் டே பஸ் ஃபேரா அப்ராக்சிமேட்டா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்குள்ள தாங்க ஆகுமே. இவ்வளவு தாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. மனக்கவலை எதற்கு? இந்த வார்த்தையை நம்பிதான் மலை ஏறி இருக்கிறோம். கைவிட்டுற கூடாது முருகா, வாங்க.